ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெத்தோஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம குட்டீஸ்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச சிக்கன் வறுவலை சுவையா மொறு மொறுன்னு செஞ்சு பார்க்கலாம் வாங்க. முதல்ல 3/4 கிலோ சிக்கன் எடுத்து மஞ்சள் தூள் போட்டு நல்லா சுத்தமாக அலசி கழுவி எடுத்துப்போம். தண்ணியை கம்ப்ளீட்டாக வடித்து எடுத்துடணும். அப்போ தான் சிக்கனோட மசாலா நல்லா சேரும். இப்போ மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், காரத்துக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கணும். சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், அரிசி மாவு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதோட அரிசி மாவு சேர்க்கும்போது டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்கும். சுவையாக மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். அப்புறம் 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சோள மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம் இடித்து சேர்த்துக்கலாம். அப்புறம் தயிர் 5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 15 பல்லு பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி அரைச்சி இஞ்சி பூண்டு விழுதாக சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். அப்புறம் 2 லெமனை பிழிஞ்சு விட்டுக்கணும். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை கிள்ளி போட்டு மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. தேவையான அளவு உப்பையும் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ நேரம் அதிகமாக சிக்கன் ஊற வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ மசாலா சிக்கன் கூட சேர்ந்து ரொம்ப சாஃப்டாக சுவையாக இருக்கும். நீங்கள் மசாலா கலந்து நைட்டே ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். காலையில் எடுத்து யூஸ் பண்ண சூப்பராக இருக்கும். நான் இப்போ இந்த சிக்கனை 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஊற வைக்க போகிறேன். உங்ககிட்ட அவ்வளோ டைம் இல்லை, அர்ஜென்ட்னா அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது ஊற வைக்கணும். அப்போ தான் சாஃப்டாக சுவையாக இருக்கும். ஒரு கடாயில் சிக்கன் பாதி மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் அதிகமாக ஊற்றினா வேஸ்ட்டாக போயிடும். ஸோ சிக்கன் ஒரு பக்கம் வெந்ததும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். சிக்கன் ஒரு சைடு நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ சிக்கனை திருப்பி போட்டுக்கலாம். சிக்கன் நல்லா இப்போ வெந்து வந்துருச்சு. என் பொண்ணு சாப்பிட்றதுக்காக பின்னாடியே நிற்கிறா. இதில் கொஞ்சம் வெங்காயத்தை கட் பண்ணி லெமனை பிழிஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இது என் பொண்ணோட ஃபேவரட் டிஷ். நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள்.